வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடகராசியோட ஜனவரி மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடகராசிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்குரிய ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி. ராசி பொறுத்தவரைய ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 4 வருஷமாகவே படாத பாடு பட்டுட்டு தான் வர்றீங்க. எதை எடுத்தாலும் தோல்வி. வேலைக்கு போனால் வேலையில் நிம்மதி இல்லை, தொழில் தொடங்கினா நஷ்டம், தொழிலே விட்டுட்டு பாதி பேர் இருப்பாங்க, வேலை இல்லாமல் பாதி பேர் இருப்பாங்க. சரி, ஏதாவது கிடைச்ச வேலைக்கு போனாலுமே அங்கேயுமே பல பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் சனி பகவான் உங்களுக்கு வந்து அடி மேலே அடியை கொடுத்துருப்பாரு. ஒரு மீள முடியாத நிலைமையில தான் இருக்கீங்க ராசிக்காரங்க. கடகராசிக்காரங்க தொழிலெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், வீட்டில் பிரச்சனை, வீட்டிலேருந்து வெளியூருக்கு போனாலும் அங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை, பல பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது கடகராசியை பொறுத்தவரைய. ஆனால் இந்த வருஷமாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஜனவரி மாதம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சுமாரான பலனாக தான் இருக்குது. ஏன்னா சனி பகவான் இன்னும் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். 8ஆம் இடத்தை விட்டு இன்னும் நகரலை. குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு 11ஆம் இடத்துல நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கார். தொழில் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் அந்த மந்தத்தன்மை இருந்துட்டு தான் இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஜனவரி மாதத்தை இருக்கிற தொழிலையோ இருக்கிற வேலையிலையோ அப்படியே போகிறது ரொம்ப நல்லது. இல்லை நான் தொழிலை மாற்றுறேன், இல்லை இடத்த மாற்றுறேன், இல்லை நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் நீங்கள் சும்மா தான் இருக்கணும். நீ இருக்கிறதுலே உங்களுக்கு வந்து குரு பகவான் 11 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படினாலும் வருமானத்தை கொடுத்துட்டு தான் இருப்பார். அதனால் நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல இருந்துட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. கடகராசியை பொறுத்தவரைய தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துட்டு போனீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல பலனாக இருக்கும். இடமாற்றமோ தொழில் மாற்றமோ வேலை மாற்றமோ பண்ண வேணாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கொஞ்சம் சுமாரான பலன் தான் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனைகள் நிலவிட்டு தான் இருக்குது. அதுலேருந்து ஆனால் கொஞ்சம் மீளக்கூடிய நேரம் காலகட்டமாக இருக்குது. ஒரு சந்தோஷமாக சிரித்து பேசி ரொம்ப நாளாக இருக்கும். இந்த மாதம் வந்து அதுக்கான காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் என்ன தான் தொல்லைகள் இருந்தாலும் கொஞ்சம் சகிச்சு போகிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இன்னும் வந்துட்டு தான் இருக்கும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரைய. ஏன்னா புதன் பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கார். இவர் வந்து குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் தொந்தரவுகளும் தந்துட்டு தான் இருப்பார். திருமண பேச்சுவார்த்தையை ரொம்ப தள்ளி போடுறது, ஒரு 4-5 மாதங்கள் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பொறுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக போங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து சகிச்சுட்டு போங்க கடகராசியை பொறுத்தவரைய. அப்படி போனீங்கன்னா கடகராசிக்கு ஜனவரி மாதம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உடல் நலத்துலையுமே ஒரு சில பிரச்சனைகள் இதுவரை இருந்துட்டு தான் இருக்குது, இன்னமும் இருக்க தான் போகுது. இந்த டிரான்சிட் ஆனப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டம் பிறக்குது, விடிவாளம் பிறக்குது அப்படின்னே சொல்லலாம். உடல் நலத்தில் பிரச்சனை தெரிஞ்சிடாது. டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. நீங்களாக கார் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போங்க. முழுக்க இரவு நேர பயணத்தை வந்து தவறுங்க. அதில் செல்றதை விட ஒரு பஸ்ஸுலையோ இந்த மாதிரி நீங்களாக ட்ரைவ் பண்ணாமல் ஒரு பஸ்ஸுலையோ எல்லோரும் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிடுறதால நீங்கள் செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு போக வேண்டாம் கடகராசியை பொறுத்தவரைய. இன்னும் சனி பகவான் உங்களுக்கு 8ல் தான் இருக்கார். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணவர்கள் 6ஆம் இடத்துல இருக்க புதன் பகவான் உங்களுக்கு வந்து ஒரு சுமாரான பலன் தான் தருவது. மாணவரை பொறுத்தவரைய முட்டி மோதுவீங்க. ஒரு ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு படாத பாடுபடுவீங்க. ஒரு வாய்ப்பை தேடி ரொம்ப நேரம் அரைஞ்சிட்டே இருப்பீங்க. ஒரு பொருள் வந்து சட்டுன்னு உங்களுக்கு வந்து தேடி வராது மாணவரை பொறுத்தவரைய. அப்படிப்பட்ட ஒரு போராடி வெல்லக்கூடிய காலகட்டமாக தான் கடகராசியை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் இருக்குது. ஏன்னா கடகராசிக்காரங்க வேலையிலையும் அறவே வேணாம். குடும்பத்தை கொஞ்சம் பொறுமையாக போகணும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஜனவரி மாதம் கடகராசிக்கு வந்து ஒரு சுமாரான மாதம் அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்காரருக்கான வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சினா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.